Students, வணக்கம். SMS Easy Maths channel வாழ்த்துக்கள். 11th Maths chapter 10 exercise 10.3 ல question number 18 and 19 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Firstல 18th question பார்க்கலாம். y equal to tan of cos x. இதுக்கு question என்னன்னா வகையிடுக. differential coefficient கண்டுபிடிக்கணும். differentiate பண்ணணும். அப்ப y ஓட டெரிவேட்டிவ் dy by dx நமக்கு தெரியும் equal to இதுல வந்து cos x ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப tan எடுத்துருக்கு அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இது ஒரு சார்பு திரும்ப ஒரு சார்பு அப்ப சார்பின் சார்பு முதல்ல tan க்கு எடுக்கணும் அப்ப tan டெரிவேட்டிவ் dy by dx of tan x என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரியும் அதுக்கு என்ன பண்ணனும் secant x tan x ரெண்டு தடவை secant x ஒரு tan x போட்டு இந்த secant x க்கு டெரிவேட்டிவ் secant x tan x க்கு டெரிவேட்டிவ் இது ரெண்டும் secant x into secant x அது வந்து secant square x இப்போ tan x வந்தா secant square x அப்ப tan க்கு பதில் secant square போடணும் திரும்ப x க்கு டெரிவேட்டிவ் 1 அப்படி போடணும் இங்க tan க்கு பதில் secant square போடணும் இப்போ tan வேலை முடிஞ்சு போச்சு இனி cos x க்கு டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும் minus sin x இப்போ cos முடிஞ்சு போச்சு இனி x க்கு 1 அது போட வேண்டாம் equal to minus sin x into secant square cos x இதான் ஆன்சர் இப்போ 19th क्वेश्चन பாப்போம் y equal to sin square x by cos x இது வந்து u by v நான் எப்பவுமே எல்லா வீடியோலயும் சொல்றதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல uv இருக்கா u by v இருக்கான்னு செக் பண்ணனும் இங்க u by v இருக்கு மேல ஒன்னு கீழ ஒன்னு u by v க்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் கீழ உள்ளத ஸ்கொயர் பண்ணனும் கீழ உள்ள ஃபங்க்ஷனை மேல போடணும் கீழ உள்ள ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் போட்டா மேல உள்ளதுக்கு டெரிவேட்டிவ் மைனஸ் மேல உள்ள ஃபங்க்ஷன் அப்படியே போட்டா கீழ உள்ள ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் இதே தான் நம்ம பண்ணனும் அப்ப y க்கு டெரிவேட்டிவ் dy by dx equal to இது u இது v அப்ப v ஸ்கொயர் பண்ணனும் cos x க்கு ஸ்கொயர் அப்ப cos square x இது இங்க அப்படியே போடணும் cos x into sin square x க்கு டெரிவேட்டிவ் sin square x னா இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் sin x க்கு ஸ்கொயர் அப்ப முதல்ல பவர் எடுக்கணும் பவர் இங்க வரும் இங்க ஒன்னு குறையும் அப்ப into 2 sin x ன்னு கிடைக்கும் 2 sin x பவர் 1 ன்னு கிடைக்கும் அப்ப பவர்க்குள்ள வேலை முடிஞ்சு இனி sin x க்கு டெரிவேட்டிவ் cos x இப்படி வரும் மைனஸ் மேல உள்ள ஃபங்க்ஷன் அப்படியே போடணும் sin square x into cos x க்கு டெரிவேட்டிவ் மைனஸ் sin x இத சிம்பிளிஃபை பண்ணுவோம் equal to sin இப்போ sin x எல்லா ரெண்டுலயுமே காமனா இருக்கு sin x வெளிய எடுத்துறலாம் sin x into இங்க வந்து 2 cos square x இங்க வந்து இந்த sin x வெளிய எடுத்துறோம் ரெண்டும் சேர்ந்து plus sin square x ன்னு வரும் sin square x by இந்த cos square x equal to sin x into 2 cos square x plus cos square x ன்னு போடலாம் இங்க plus sin square x ஏன் நான் அப்படி எடுக்கிறேன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் cos square x plus sin square x னா 1 ன்னு தெரியும் அதனால அப்படி எடுக்கேன் by cos square x equal to sin x into இது ரெண்டும் சேர்ந்து 1 அப்ப 1 plus cos square x 1 plus cos square x by cos square x இந்த cos square x இப்படியே போட்டாலும் போதும் இனி cos square x டிவைட் பண்ணியும் போடலாம் இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you